கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ மனிதனால் அவமதிக்கப்பட்டு, மனிதனால் மரணத்திற்கு கையளிக்கப்பட்டு, மனிதனால் வசைபாடப்பட்டு, மனிதனால் காரி உமிழப்பட்டு, மனிதனால் அடித்து இழுத்து செல்லப்பட்டு, மனிதனால் முள்முடி சூட்டி, மனிதனால் சிலுவை மரணத்திற்கு கையளிக்கப்பட்ட இதோ தெய்வீக பிரசன்னம், இதோ இந்த தெய்வீக பிரசன்னம், இதோ இந்த தெய்வீக பிரசன்னம் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏசாயா 1 அதிகாரம் 19, 20 இறை வார்த்தைகளில் நாம் இப்படியாக பார்க்கின்றோம். நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை காண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். இப்படியாக இந்த இறை வார்த்தை ஆண்டவர் இந்த நற்கரின் வாயிலாக நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கின்றார். நற்கரையின் பிரசனத்தின் வாயிலாக உங்களையும் என்னையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கின்றார். இந்த புதிய ஆண்டில் நாம் எத்தனையோ தேவைகளோடும் ஜெபங்களோடும் பாசங்களோடும் கடந்து வந்திருக்கின்றோம். 2026 ஆண்டிலே நான் நினைத்த காரியங்கள் இப்படியாக நிறைவேறப் போகின்றது, இப்படியாக நிறைவேறுமா, இப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது, இப்படியாக என் வாழ்க்கை மாறிவிடுமா என்றெல்லாம் பல கனவுகளோடு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்மளுடைய கனவுகள் நினைவாக வேண்டும், இந்த கனவுகள் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரது பாதையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய தேவைகள், கனவுகள், எண்ணங்கள் அனைத்தையும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பாதையில் வாழக்கூடியதாக நாம் மாற்றினோம் என்றால் அவர் நற்கனிகளை கொடுத்து நம்மளை தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய எண்ணங்கள் முழுவதையும் நாம் ஆசா பாசங்களுக்கு இடங்கூடாதபடி நாம் விட்டு கொடுத்து நம்முடைய முழு உள்ளங்களையும் ஆண்டவருக்காக திறந்து கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக திறந்து கொடுப்போம். நம் உள்ளங்களை ஆண்டவருக்காக திறந்து கொடுப்போம். நம் உள்ளங்கள் முழுவதையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நாம் திறந்து கொடுக்கப்படுகின்ற போது, நாம் காத்திருக்கப்படுகின்ற போது அந்த தெய்வீக பிரசன்னம் நம் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த உள்ளத்திலே வாழக்கூடிய அந்த தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஏனென்றால் அவர் அப்பத்தின் வாயிலாக அவரது உடலும் இரத்தம் என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நான் அவருக்கு எதிராக வாழாமல் என்னுடைய வாழ்நாள் எல்லாம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்காக இணங்கி நடக்கின்ற போது, ஆண்டவருடைய பேச்சுகளை கேட்டு என் வாழ்க்கையை நான் நடத்துகின்ற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளை வாழ்வாக நான் வாழ்கின்ற போது அவருடைய முழு பிரசன்னம் என்னை கடந்து வருகின்றது. அவர் என்னை ஒவ்வொரு நாளிலும் நற்கனிகளை கொடுத்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். நற்கனிகளை நான் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். நற்கனிகளால் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட பல தேவைகளோடு, பல கஷ்டங்களோடு, பல காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிற இந்த நல்ல வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம உள்ளத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் நம் உள்ளங்களை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் என் வீட்டை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் என் சிறகை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் என்னுடைய தேவைகளை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. இதோ என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து
ஆண்டவருக்காக வாழப்படுகின்ற போது, ஆண்டவருக்காக வாழ்கின்ற போது அவர் ஒவ்வொரு நாளும் நற்கனிகளை கொடுத்து நம்மளை ஊசித்து கொண்டு இருக்கின்றார். நற்கனிகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நாம் அவரது சத்தத்தை கேட்காமல் அவருக்கு இணங்க மறுத்து நம் வாழ்க்கையை வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை வாளுக்கு இரையாகக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக நம்ம பார்க்கப்படுகின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியான நிலைக்கு போகாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கேட்காமல் ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்து நான் வாளுக்கு இரையாக்கப்பட வேண்டுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இதோ இந்த நற்கரனை ஆண்டவரிடம் இதோ இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்த வேண்டுமாயும் இந்த நாட்களில் உள்ள தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய்க்கூடிய இந்த நற்கரணையில் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். நற்கரணையோடு ஜெபிக்க கடந்து வந்திருக்கின்றோம். இதோ இன்றைய தினத்திலே ஆண்டவர் வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே என் பிள்ளைகள் இப்படியாக பல நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள், பல விண்ணப்பங்களை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று நிச்சயமாக நான் இந்த நற்கரணை வாயிலாக நான் அவர்களை தேடி செல்வேன், நான் அவர்கள் தேவைகளை சந்திப்பேன். ஏனென்றால் என் மகனும் மகளும் எனக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் காமிக்கின்ற வழியில் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். என்னுடைய வழியை பின்பற்றி வாழ்கின்றார்கள். நான் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், நான் ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டும். அவன் அப்பொழுது எனக்கு சாட்சி உள்ளவனாக வாழக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எந்தெந்த தேவைகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் வைத்து ஜெபித்தீர்களோ, இதோ ஒரு முறை நீங்கள் அந்த தேவைகள் எல்லாம் இதோ இந்த நற்கரணையின் ஆராதனை வாயிலாக நீங்கள் நினைவூட்டி இதோ இந்த நற்கரணை வாயிலாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்று ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். கண்களை மூடி நாம் உருக்கமாக ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஜெப கருத்துக்களும் மேலும் அப்படியே அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே பிள்ளைகள் எப்படியாக தேடி வந்து இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, நற்கனிகளை தேடி வந்து இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு தேவையான நற்கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தை படைத்து ஆண்டவரே மனிதனை மன்னித்து ஆண்டவரே மனிதனை தேடி வந்து ஆண்டவரே இப்படியாக நற்கரணை வாயிலாக தெய்வீக பிரசன்னம் எங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. இதோ தெய்வீக பிரசன்னத்தின் வாயிலாக ஆண்டவரே எங்கள் வாழ வைத்து கொண்டு இருக்கிற நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தின் வாயிலாக உம்மை ஜெபிக்க வந்து இருக்கிறோம், உம்மை துதிக்க வந்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பிரசன்னம் ஆண்டவரே, ஒரு பிரசன்னம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே, ஒரு கிருபை ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஒரு பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லத்துக்களும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரே உமது சித்தத்தின்படி உமது வார்த்தையின்படி ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அப்பா அப்படியான பிள்ளைகளுக்கு தேவ இன்றைய தினத்திலே நற்கனிகளை கொடுத்து நற்கனிகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே இன்று வல்லமையாக நீங்கள் நிறைவேற்றக்கூடியவராக நீங்கள் அப்படியான ஒரு அற்புதங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை எப்படியாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இன்று சொன்ன இந்த வார்த்தை ஏசாயா 1வது அதிகாரம் 19-20 இப்படியாக நாங்கள் வாசிக்கிறது நிமித்தமாக நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள், மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இப்படியாக இந்த வார்த்தைகளை நினைத்து ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு எதிராக ஆண்டவரே வாழக்கூடிய நபர் நாங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு எதிராக ஆண்டவரே வாழக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு காலம் ஆண்டவரே. அப்பா, உமது
வார்த்தைகளுக்கு ஆண்டவரே உமது வழி நடத்தலுக்கு நாங்கள் இணங்க மறுத்து நாங்கள் வாழ்க்கை இரையாக நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. அப்பா எங்கள் முழுவதும் ஆண்டவரே, அப்பா என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு ஆண்டவரே, அப்பா நான் உம்மை மட்டுமே நான் விசுவசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா உமக்காகவே நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே பாவத்தை நிமித்தமாக, அக்கிரமத்தை நிமித்தமாக, அப்பா பல ஏமாற்றத்தை நிமித்தமாக ஆண்டவரே, அப்பா பல தீமையான காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே உலகம் போய்கொண்டு இருக்கிற ஆண்டவரே இப்படியான சூழ்நிலையில் ஆண்டவரே நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா ஒரு இடங்களை கூட ஆண்டவரே நான் இடறி விழாதபடி ஆண்டவரே, ஒரு இடத்துல கூட ஆண்டவரே நான் இடறி விழாதபடி ஆண்டவரே பாதை மாதிரி போகாதபடிக்கு தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தீய வழியிலே நான் சென்ற ஆண்டவரே, அப்பா உமது வாழ்க்கை இரையாகாதபடிக்கு தெய்வம் என்னை தொட்டு தூக்கி எடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டில் ஆண்டவரே, அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, அப்பா உமது வார்த்தைக்கு கேட்ப ஆண்டவரே உமது கனிகளை பெறக்கூடியவனாக ஆண்டவரே, நற்கனிகளை பெறக்கூடியவனாக, நற்கனிகளுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவனாக தேவன் இந்த நாளிலே என்னை உயர்த்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையுள்ள ஆண்டவர் தான் ஆண்டவரே. இந்த ஆண்டோடைய தேவைகளை அப்பா நீங்க சந்திக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்படியாக எங்களை தேடி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தேடி செல்வதாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அப்பா எங்களை களஞ்சியங்களை நிரப்பி தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பல வேதனைகளோடு கண்ணீர்களோடு ஆண்டவர் இருந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்களை நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எனக்கு மாறுதலாக எதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் என்று ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆண்டவரே. இந்த ஆண்டில் எனக்கு இப்போ ஆரம்பத்திலேயே இவ்வளவு சோதனைகள் வருகின்றது, இன்னும் ஆண்டவரே 12 மாதங்கள் இருக்கின்றது, என்னென்னலாம் சோதனைகள் வருமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற உள்ளங்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் தாம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆண்டவரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் நம்ம ஜபங்களை கேட்கக்கூடியவராக, ஆண்டவன் ஜபங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இப்படியாக எந்தெந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, மன கஷ்டங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவரே, அப்பா இந்த மாதத்திலே அப்படியான எண்ணங்களை மாற்றி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த காரியங்களை செழிப்பை கொடுக்க வேண்டுமாய், அந்த காரியத்தில் நற்கனிகளின் மூலமாக நிரப்பி பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியான ஒரு நல்ல ஆண்டவரே நற்கரணை ஆராதனையோடு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம், கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பல கண்ணீர்கள் இந்த இடங்களை பார்க்கப்படுகின்ற ஆண்டவரே, பல உள்ளங்களுடைய மனவேதனைகளை பார்க்கப்படுகின்ற ஆண்டவரே, பல உள்ளங்களுடைய ஆண்டவரே மன குழப்பங்களை பார்க்கப்படுகின்றோம் ஆண்டவரே, பல உள்ளங்களுடைய ஆண்டவரே இருமாப்புகள் இந்த இடங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆண்டவரே, பல முறுமுறுப்புகள் ஆண்டவரே இந்த இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லா முறுமுறுப்புகளும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏனோ தானோ என்று இதில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் ஆசீர்வதித்து தேவன் யார் என்பதை காணும்படியான கிருபையை தேவன் செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை நாதர் யார் என்பதை அவர்கள் அறியக்கூடிய விதத்தில் ஆண்டவரே, இறை பிரசன்னம் என்ன என்பதை அறியக்கூடிய விதத்தில் ஆண்டவரே, நீங்க தான் உயிருள்ள தெய்வம், நீங்க தான் உடலும் இரத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராக ஆண்டவர் இன்று அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு காணொலியாக இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு இணையவழி கூடியாக இருக்கலாம் ஆண்டவரே. இருந்தாலும் எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பார்வைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நற்கரணை பிரசனத்தை நோக்கி மட்டுமே ஆண்டவரே. அப்பா இது விமர்சனம் அல்ல ஆண்டவரே, அப்பா இது ஒரு ஏளனம் அல்ல ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த பிரசனத்தை தான் ஆண்டவரே நாங்கள்
உட்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு உணவு தான் ஆண்டவரே என்னை இம்மட்டுமாக வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அதே உணவும் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே கடந்து ஆண்டவரே நீங்கள் உன்னத்தில் இருந்து வாழப்படுகின்ற போது ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரே உமது சாயல் நிமித்தமாக அப்படியே அதை நிறைவேறி ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே பல கண்ணீர்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லா கண்ணீரும் மாறுங்க ஆண்டவரே. அப்பா, மறைவான விதத்தில் ஆண்டவரே அப்பா மனதிற்குள் வேதனைகளோடு இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற உள்ளங்கள் ஆண்டவரே, இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எப்படி நான் ஜெபிக்கப்பட முடியும்? என் ஜெபங்களுக்கு எப்படி நான் ஜெபிக்க தெரியாது, எனக்கு எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவர் சொன்ன அவரை நிறைவேற்றுவார் என்று சொல்லி மனதுக்குள்ளேயே வைத்து ஆண்டவரே அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கின்ற பல தேவைகளை தேவன் நீங்க பார்க்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் காண செய்ய வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் அது ஒரு நிறைவை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்ந்து பணிந்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது கரம் எங்களுடைய ஒவ்வொரு சிறகின் மேலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். தெய்வீக கரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். தெய்வீக பிரசன்னம் எங்கள் உள்ளத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நற்கரணை ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு அற்புதம் நடக்கக்கூடியதாக ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கக்கூடியதாக ஒரு ஆராதனையாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அப்படியே அதை இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.